நாங்கள் திருக்கோயிலூர் வட்டம் அரநூறு கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. இந்த மாதிரி எனக்கு 53 வயசு ஆகுது. இந்த வயசு வரைக்கும் இந்த நான் மழையை பார்க்கல, வெள்ளத்தையும் நான் பார்த்ததில்ல. இது வரைக்கும் 1972 தான் இந்த வெள்ளம் வந்துச்சு. அப்போ கூட இங்கெல்லாம் வரல, இந்த பாதிப்புலாம் இல்லை. ஆனால் இங்கே வந்து ரொம்ப மோசமான நிலையில் வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய வண்டிகள்லாம் வந்து அடிச்சு கொண்டு போயிடுச்சு. வீடுகள் நிறைய பாதிப்பு. மக்கள் வந்து வெள்ளத்திலையும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீர் குறையும்னா குறைஞ்சது ஒரு 10 நாளாவது ஆகும். இங்க 72 வந்தது ஐயா. இதுக்கு பிற்பாடு இப்போதான் சின்ன சின்ன கிராமம், இந்த லைன் பூரா ஒரு 10 கிராமத்துக்கு மேலே தண்ணி போகுது. இந்தாண்டு எடுத்தீங்கன்னா கோட்டமுத்தூர், வெள்ளமுத்தூர், இந்தாண்ட தேவனூர், அரகண்டநல்லூர், அது வரையும் தான். 40 வருஷமா அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இவ்வளோ தண்ணி வந்ததே கிடையாது. மழை பெய்யும், ரோடு ஓரத்தில் போயிடும். நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பொருளெல்லாம் போயிடுச்சு. சாப்பாடு செய்யாதே உட்காந்து கிடக்குறோம் நாங்கள் எல்லாமே புள்ள குட்டி வச்சு. இது வரைக்கும் வர்றாருக்கான மழை பெஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் வந்திருக்கு. எல்லாருமே வந்து ஒரு முகாம் மாதிரி தங்கியிருக்கோம், மண்டபத்தில் தான் தங்கியிருக்கோம். இது வந்து திரும்பி ரிலீஃப் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 டேஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு தாக்கமாக இருக்குது. உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் யாரும் மீளலை. படகு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, ஏரி வந்து உடஞ்சதால் தண்ணி வந்துருச்சு. அது இல்லாமல் வந்து டேமில் வந்து ஒரு உடனே தண்ணியை வந்து சடனாக திறந்ததால் இந்த வெள்ளம் வந்து அதிகமாக வந்துருச்சு. குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு மழையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓரத்தில் ஆற்று ஓரத்தில் இருக்கிறோம். தண்ணி வருது, சாத்தனூர் டேம்பு திறக்க போகுதுன்னு சொல்லவே இல்லை யாருமே. ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணி உள்ளே பூந்துக்குச்சு. குட்டியை வச்சுன்னு சாப்பாட்டு கூட இல்லாத